சண்டே அதுவுமா சிக்கன் இல்லாமல் எப்படி? இன்றைக்கி ஸ்பைஸியான சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ 3ஐயும் சேர்த்துக்கலாம். இதோட 5லேருந்து 6 கருவேப்பிலையை நல்லா பொரிய விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கப்புறமா இந்த சுக்காக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். நான் இன்றைக்கி சிக்கன் சில்லி பவுடர் இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மசாலாவெல்லாம் நல்லா வெந்து குக் ஆனதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக இறக்கும் போதே இதோட கொஞ்சம் மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சண்டேக்கு இந்த மாதிரி ஸ்பைசியான சிக்கன் சுக்கா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.